வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் என்ற அப்துல் கலாமின் அழகிய வரிகளோடு நான் இஷானா ஃப்ரம் பாரதி அகாடமி. இன்னைக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு அற்புதமான முயற்சின்னு தான் இதை சொல்லணும். such a wonderful கான்செப்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஷார்ட் ஃபிலிம் நோட்டு. எழுதுகிற நோட்டை வச்சு ஸ்ட்ராங் ஸ்டோரி, அதுவும் ஹார்ட் டச்சிங் டயலாக்ஸோட க்ரியேட்டிவாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர் ராஜசேனா. இந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு 13 minutes தான், ஆனால் அதுக்குள்ளே ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்டை அழகாக கொடுத்துருக்காங்க. 13 minutesம் எமோஷ்னலி என்கேஜாக இருப்போம். ஏன்னா கதை அப்படி. செம்ம ஸ்க்ரீன் பிளே, எதிர்பார்க்காத இடத்துல ட்விஸ்ட்டு, நரேஷனில் தேவையான அளவு கிளாரிட்டி, இப்படின்னு எல்லாம் இருக்கிற ஒண்டர்ஃபுல் ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் வித் நேச்சுரல் ஆக்டிங். கேட்கவே நல்லா இருக்குல்ல? சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஸ்டோரியோட ப்ரொட்டகனிஸ்ட், அதாவது மெயின் கேரக்டர் அருவி, ஒரு சின்ன பொண்ணு. இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே அருவி, அவளோட ஃபேமிலி அண்ட் டியூஷன் மேட்ஸ் மட்டும் பற்றி தான் வருது. சரி வாங்க கேரக்டர்ஸ்லாம் பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். அழகான அருவி பாப்பா, பாசமான அம்மா, கண்டிப்பான அப்பா, சின்ன குழந்தை தங்கச்சி, நேசமான டியூஷன் மேட்ஸ். கேரக்டர்ஸ்லாம் கேட்கும் போதே செம்மையாக இருக்குல்ல? சரி வாங்க ஸ்டோரி எந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம். இந்த ஸ்டோரி ஒரு காலை பொழுதுல அவங்க வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு சின்ன இன்சிடெண்ட்டோட. அந்த பொண்ணு எழுதிட்டு இருந்த நோட்டு தீர்ந்து போயிடுச்சு. அவங்க அம்மா கிட்ட கேட்டு ஓனர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பழைய நோட்டு ஒன்று வாங்குறா. அதை அவள் அழகாக அக்செப்டும் பண்ணிக்கிறா. அதை வாங்கிட்டு டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஆசையாக கொஞ்சம் நிலக்கடலை வாங்கி அழகாக சாப்பிட்டு கிளம்புறா. அங்கே போய் ஆர்வத்தோட புது நோட்டு இருக்குன்னு சொல்கிறா. ஆனால் இன்னொரு பையன்கிட்ட ஃபாரின்லேருந்து வந்த 5 நோட்டு இருக்குது. இதை பார்த்த அருவி உடனே அவன் நோட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு போய் சொல்லிடுறான். அருவிக்கும் மனசில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அவன் 5 நோட்டு அவ்வளோ அழகாக வச்சுருக்கான், நம்ம இப்படி சின்ன நோட்டு தானே வச்சுருக்கோம், இதை எப்படி அவன்கிட்ட காட்டுறது அப்படின்னு யோசிக்கிறான். யோசிச்ச அவ உடனே வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட அதே மாதிரி நோட்டு எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணுறான். வாங்கி தரல அப்படின்னா டியூஷனுக்கும் ஸ்கூலுக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அம்மா பாசமாக எடுத்து சொல்கிறாங்க, புரிஞ்சுக்கவே இல்லை. கோபமாக திட்டி பார்க்குறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேன்ட்டா. அடிச்சும் பார்க்குறாங்க, அப்பையும் அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கா. சரி நீ எப்படியோ இரு, நீயே தானாக மாறிடுவ அப்படின்னு சொல்லி அம்மா விட்டுடுறாங்க. அவளோட மனசு மாறுமா? திருப்பி அவள் ஸ்கூலுக்கும் டியூஷனுக்கும் போனாளா இல்லையா? எதிர்பார்ப்போடு இருக்கீங்கல்ல? சரி வாங்க அதையும் சொல்கிறேன். திடீர்னு அவளுக்குள்ள ஒரு மனமாற்றம், அதுவும் ஒரு இன்சிடென்ட்னால தான். ஒரு நாள் நைட்டு அவங்களோட தங்கச்சி பசினால அழுதுகிட்டு இருக்கா. அவங்க அம்மா பால் வாங்க காசு இல்லாதனால அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. பால் வாங்க காசு இல்லை அப்படின்றத அருவியும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் அவளுக்கே புரியுது, இப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம வேற அம்மாவை டார்ச்சர் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறா. அடுத்த நாள் அம்மா சொல்லாமல் அவளே டியூஷனுக்கு கிளம்புறா. அவளோட அந்த நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு போய் அங்கே இருக்கவங்க கிட்ட இதுதான் என் நோட்டு அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறா. அதுவும் ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு உற்சாகமாக சொல்கிறா. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவகிட்ட இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இதை அழகாக ஒரே லைனில் சொல்லணும்னா, லிவ் வித் வாட் யூ ஹேவ். இது நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் டேக்அவே பண்ணிக்க வேண்டிய முக்கியமான லெசன். ஆமாங்க, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும். இல்லாததை ஆசைப்படவே கூடாது. இதை இன்னும் அழகாக சொல்லணும்னா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. இருக்கிறத வச்சு எப்படி மகிழ்ச்சியாக வாழணும்னு கற்றுக்கணும். Let's learn how to live with what we have னு சொல்லி உங்களிடமிருந்து